ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஆல், வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் பைட்ஸ் vlog. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட் சிக்கன் சாண்ட்விச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் சிக்கனில் 2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வினிகர் ஊற்றி கியூக்கம்பர் அதுக்கப்புறம் சில்லி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சோக் பண்ணி வச்சுருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்காக. நெக்ஸ்ட் நம்ம மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பாயில் பண்ண எக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கார்லிக், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் தேவையான அளவு சுகர், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக பால் ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். அது வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஆனியன் நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ரெண்டும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஷ்ரெட் பண்ணி அதை போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் கேபேஜை நல்லா போட்டு இது கூட நல்லா சாட்டே பண்ணிடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எங்கள் சேனலில் ஃபஸ்ட் வீடியோ நாங்கள் போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மைனஸ் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல் மைனஸ் போடாமல் கொஞ்சம் மைனஸ் எடுத்து வைங்க. அப்போ தான் ப்ரெட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நேரம் சாட்டே பண்ணோன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணலாம். 2 ப்ரெட் போட்டு லைட்டாக ஆயில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீட் ப்ரெட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்ச மைனஸை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாட்டே பண்ணி வச்ச அந்த சிக்கன் எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பைட்லையும் சிக்கன் ஃபீல் பண்ண முடியும். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வினிகரில் சோக் பண்ணி வச்ச கியூக்கம்பர் அதுக்கப்புறம் அந்த சில்லி எல்லாம் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். உங்களோட டேஸ்ட் பொறுத்து காரம் பொறுத்து நீங்கள் அந்த சில்லி வச்சுக்கோங்க. இதில் ஆயில் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆயிலும் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பெஸ்ட் டயட் ஃபுட். வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த இன்னொரு ப்ரெட்லேயும் அந்த மைனஸ் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பாய்.